4 வருஷம் ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தது பாஜக தான். டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் இனி நான் கட்சிக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டேன், நான் நன்றி கடனா இருக்கிறேன், அதனால தான் பாஜக கூட கூட்டணி வச்சேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறார். பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஏன் இந்த அளவுக்கு சொம்பு தூக்குறார்? டெல்லிக்கு போற சமயத்துல பாஜகவுக்கு இந்த அளவுக்கு மகுடம் சூட்ட வேண்டிய காரணம் என்ன? ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். போற போக்க பார்த்தா அதிமுக ஒன்றுபடுற மாதிரியே தெரியல, எக்கச்சக்கமா பிச்சுக்கின்னு போயிடும் போல இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவா தெரியுது, எடப்பாடி பழனிசாமி இனி அதிமுகவில் இருக்க மாட்டாரு அப்படின்னு தான் வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஏன்னா அவர் பேசுற பேச்சு, அவருடைய செயல்பாடுகள் திரும்ப அவருக்கே ரிவீட் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்துல தான் அதிமுகவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க. என்னப்பா இவரு இப்படி பேசுறாரு, கொஞ்சம் கூட நாக்கில் நரம்பு இல்லாம பேசிட்டு இருக்காரு, எப்படி இவரால் மட்டும் இப்படி பேச முடியுது, இவர் எப்படி டக்குன்னு மாறிடுறாரு, இவரால் மட்டும் எப்படி பொய்களை இப்படி உண்மையா அப்படின்னு பேச முடியுது, ஒரு பொது வெளியில பொதுமக்கள் மத்தியில ஒரு மேடையில இந்த அளவுக்கு வாய்க்கூசாம பொய் பேசுவாங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து ஒவ்வொருத்தரும் திகைத்து போய் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர் என்னவோ அவர் தரப்புல இருந்து நான் கரெக்டா தான் இருக்கிறேன், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டா தான் இருக்கிறேன், நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல, யாருக்கும் நான் எந்த தப்பும் பண்ணல, நான் கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இருக்காரு. இதை பார்க்கிற எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, எது உண்மை எது பொய் அப்படின்னு ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க. ஒரு பக்கம் செங்கோட்டை என்ன பண்றாரு, அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில அவர் அதிரடியா குரல் கொடுத்து அவரு என்ன பண்ணிட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு யாரெல்லாம் எதிராக நிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவருக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்களை எல்லாரையும் ஓரங்கட்டணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் அப்படின்றது தெளிவா தெரியுது. அது சீனியரா இருந்தாலும் சரி, ஜூனியரா இருந்தாலும் சரி, இன்டரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிக்கிறாங்களா, அவருடைய பதவிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி யாருன்னா எழும்புறாங்களா, அவங்களை எல்லாரையும் ஓரங்கட்டி தான் மட்டும்தான் நிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். ஆனா கட்சி இப்படியே போயிட்டு இருந்தா நல்லதா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிட்டாங்க, இப்ப சிந்திக்க தோன்றிட்டாங்க. ஆனா இது எல்லாமே நடக்கிறது எடப்பாடி பழனிசாமி சுற்றி தான் நடக்குதே கண்டி அவரை மீறி எதுவுமே நடக்கல அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். நேற்று தினத்துல எடப்பாடி பழனிசாமி பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்துல பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, ஒரு திருக்குறள் சொல்றாரு, நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இந்த திருக்குறளை இவர் சொல்றாரு. ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு அப்படின்னா, நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன், பாஜக தான் இந்த ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தது, அதிமுக ஆட்சியை ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு யாரு காப்பாத்தி கொடுத்தா, பாஜக தான் காப்பாத்தி கொடுத்ததுன்னு தன்னுடைய வாயினால அறிக்கைப்பட்டு உறுதிமொழியா என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, இந்த கட்சியை ஆட்சிய யாரு தயவுலயும் நாங்க நடத்தல, யாரோ பின்னாடி இருந்து இயக்கல, யாரோ காப்பாத்தல அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இப்ப என்ன சொல்றாரு, பாஜக தான் எங்களுக்கு ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தது, நான் 4 வருஷம் சிஎம்மா இருந்தேன், 4 வருஷம் ஆட்சி செஞ்சேன், இதுக்கு எல்லாத்துக்கும் உறுதுணையா இருந்தது பாஜக தான், அதுக்கு தான் நான் நன்றி கடன் உள்ளவனா இருந்து இப்ப நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு இப்போ சொம்பு தூக்குறாரு. அவரு தூக்குறாரு ஏன்னா அவருக்கு பாஜக நிறைய செஞ்சிருக்கு, அதனால என்ன பண்றாரு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர் தரப்புல இருந்து சொல்ற வார்த்தை, ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரையும் நான் கட்சியில சேர்த்துக்கவே மாட்டேன், இந்த ஆட்சி கவிழணும் அப்படின்னு சொல்லிட்டு 18 பேரை தான் பக்கம் இழுத்துட்டு இந்த ஆட்சிக்கு எதிராக வாக்களித்த அந்த 18 பேரை நான் திருப்பி சேர்த்துக்க மாட்டேன், அதுக்கு உறுதுணையா இருந்த டிடிவி தினகரன் நான் சேர்த்துக்க மாட்டேன், அதே போல கட்சி அலுவலகம் அம்மாவுடைய இல்லத்தை கோயிலை இடிச்சு தரமாற்றமாக்கி சூறையாடின ஓபிஎஸ்ஸையும் நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவா என்ன பண்றாரு, நிக்கிறார். இனி எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர்றதுக்கு இங்க ஆப்ஷனே கிடையாது, திட்டவட்டமா சொல்லிட்டாரு. யாரு வேணா அதிமுக ஒன்று நின்று யாரு வேணா குரல் கொடுங்க, செங்கோட்டையில் நடந்த கதிதான் உங்களுக்கும் நடக்கும், திரும்பவும் ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் உள்ள கொண்டு வர்றதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு பழனிசாமி சொல்லிட்டாரு. உண்மையிலேயே
எடப்பாடி பழனிசாமி என்னதான் பண்ணாரு அப்படின்னா, இவர் சொல்றாருல பாஜக மேல இன்னைக்கு ரொம்ப பாசம் உள்ளவராய், அன்பு உள்ளவராய், பாஜக கூட ரொம்ப பின்னி அப்படியே ரொம்ப அன்பு உறவாடுறாருல, இதே எடப்பாடி பழனிசாமி தான் பாஜகவை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டு எந்த அளவுக்கு வசைப்பாடினார், பாஜகவை எந்த அளவுக்கு திட்டினார். அப்ப எங்கயா போச்சு உங்க நன்றி கடன்? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் டெல்லியில தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அறிமுகம் அப்படின்னு சொல்லும் பொழுது மோடி உங்க பக்கத்திலேயே உட்கார வச்சார, அங்க உக்காந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு நீங்க வந்து கூட்டணியில இருந்து விலகிட்டு பாஜக வசப்படினீங்கல்ல, அப்ப எங்க போச்சு நன்றி கடன்? அப்பவும் அதே பாஜக தான் உங்களுக்கு 4 வருஷம் ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தாங்க. அப்ப நீங்க நன்றி கடனா இருக்க வேண்டியதானே? ஏன் நன்றி கடனா இல்ல? ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம தோத்துருவோம், பாஜக கூட கூட்டணி வச்சா தோத்துருவோம். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியிலிருந்து விலகினார். இப்ப இவரு நன்றி கடனோட பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறாருன்னா இல்ல. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி கடன் பட்டிருக்காரு, நன்றி கடன் பட்டிருக்காரு. என்ன நன்றி கடன் அப்படின்னா, தன்னுடைய மகன் கேஸ்ல, தன்னுடைய சம்பந்தி கேஸ்ல அவங்களை அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறாங்கல்ல பாஜக, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி நன்றி உள்ளவரா இருக்கிறார். அந்த ஒரு காரணத்துக்காக தான் பொது சொத்தான பொது கட்சியான அதிமுகவை இது ஏன் கட்சி, ஏன் குடும்பம் அப்படின்னு நினைச்சு போய் காவு கொடுக்கிறார். அந்த நன்றி கடன் விசுவாசத்தை நீங்க கட்சியை வச்சு நீங்க காட்டக்கூடாது, உங்க சொந்த உழைப்பை வச்சு நீங்க காட்டணும் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் எழும்பி என்ன பண்றாங்க, கேள்வி கேட்கறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமியால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னு இப்போ ரொம்ப என்ன பண்றாரு, கூனி கூறி இருக்காரு. உண்மையிலேயே இவர் நன்றி கடனா இருக்கணும்னா யாருக்கு திரும்ப நன்றி கடனா இருக்கணும்? சசிகலா அவர்களுக்கு நன்றி கடனா இருக்கணும். கூவத்தூர்ல இவரை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தாங்களா சசிகலா, அவங்களுக்கு தான் இவர் என்ன பண்ணணும், நன்றி கடனா இருக்கணும். அதே போல டிடிவி தினகரன் உறுதுணையா இருந்தார்ல, டிடிவி தினகருக்கு நன்றி கடா இருக்கணும். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது ஓபிஎஸ் டீம் இவருக்கு வாக்களிக்கலனா இன்னைக்கு இந்த அவர் 4 வருஷம் ஆட்சி செஞ்சிருப்பாரா அப்படின்னு நினைச்சு பார்த்து ஓபிஎஸ்க்கு நன்றி கடனா இருக்கணும். இவங்களுக்கெல்லாம் நன்றி கடனா இருக்க மாட்டாரா, ஆனா பாஜகவுக்கு மட்டும் நன்றி கடனா இருப்பாரு. எங்க போகுது உங்க ரூட்டு? இபிஎஸ் எந்த நோக்கி போகிறார், எந்த கொள்கையை நோக்கி போகிறார், எந்த கட்சியை நோக்கி போகிறார்? இப்ப என்னப்பா திடீர்னு உங்களுக்கு வந்து பாஜக மேல இவ்வளவு கரிசனை, பாஜகவுக்கு இவ்வளவு நன்றி கடனா இருக்கணும்? அதுவும் டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு ஐஸ் மேல ஐஸ் வைக்கிறார், டன்னு கணக்குல வைக்கிறாரு. இவரு ஏன்னா 5 மணிக்கு டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாரு, எல்லாமே பண்ணிருக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு அவ்வளவு ஐஸ் ஊது. ஏன்னா செங்கோட்டையின் போட்ட அங்க நங்கூரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா பாஜக இதுதான் நினைக்கிறாங்க, செங்கோட்டையன் இதான் நினைக்கிறாரு. ஒருவேளை நமக்கு இங்க தோல்வி அடைஞ்சிருமோ, அமித்ஷாவை சந்திக்கும் போது நம்மளுக்கு முகம் கொடுத்து பேச மாட்டாரோ, நம்முடைய கோரிக்கைகளை ஏத்துக்க மாட்டாரோ அப்படின்னு பாஜகவுக்கு ஐஸ் மேல் ஐஸ் வச்சுட்டு என்ன பண்றாரு, இங்க பேசுறாரு. ஆனா இங்க அறிஞர் அண்ணாவுடைய பொதுக்குழு கூட்டத்துல பாஜகவுக்கு நீங்க இந்த அளவுக்கு மகுடம் சூட்டுறீங்கன்னா என்ன விஷயம்? எடப்பாடி பழனிசாமி எதை நோக்கி போகிறார்னா, எடப்பாடி பழனிசாமியை வேட்டையாடுவதற்கு, எடப்பாடி பழனிசாமியுடைய மகனை வேட்டையாடுவதற்கு, எடப்பாடி பழனிசாமியுடைய சம்பந்தியை வேட்டையாடுவதற்கு பாஜக ரெடியா இருக்கு. ஏன்னா பாஜகவை விட்டு இவர் வெளியே போகவே முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக பாஜகவை நான் இறுக்கி பிடிச்சுக்கிறேன், இந்த பேச்சு உங்களுக்கு ஒரு அடையாளம் பார்த்துக்கோங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு மகுடம் மேல மகுடம் சூட்டுறாரு, புகழ்ச்சிகளை கொட்டுறாரு. உண்மையிலேயே 122 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு வாக்களிக்கலன்னா இவருடைய கதி என்னவா இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு அதிமுக இருக்கிற ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, ஏன் எடப்பாடி பழனிசாமி இனி முழு சங்கியா மாறிட்டாரு, பாஜகவுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு சொம்பு தூக்குறாரு, பாஜகவை எதுக்கு இந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்கிறாரு? ஆட்சியை காப்பாத்துனது, ஆட்சியை இங்க உங்களை தக்க வச்சது சசிகலா அவர்களும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் தான். ஆனா இங்க பாஜகவுக்கு இவர் வந்து இது பண்றாரு, பாஜகவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க 2024 நீங்க பாஜகவுக்கு நன்றி கடன் படாம வெளியே வந்தீங்க? கேள்வி கேட்கலாம்ல சார். உண்மையிலேயே இந்த கேள்வியில கேட்க வேண்டிய கேள்விதான். நீங்க 2024
பாஜகவுக்கு நன்றி கடனா இருக்க வேண்டியது தானே? எதுக்கு வெளியே வந்தீங்க? இப்ப எதுக்கு நீங்க நன்றி கடனா இருக்கிறீங்க? யாருக்கு தெரியாதா? உங்களுடைய மகனுடைய கேஸ், மிதுன் அவருடைய கேஸ், உங்க சம்பந்தி வரி வைப்பு கேஸ், இன்னும் முன்னாள் அமைச்சர்களுடைய கேஸ் எல்லாமே மாட்டிக்கிடுச்சே. அதனாலதான் நீங்க நன்றி கடனா இருக்கீங்க. உங்களுடைய சுயநலத்துக்காக ஜெயலலிதா அவர்கள் கட்சியை இந்த அளவுக்கு கட்டமைச்சு கொடுத்துட்டு போனாங்களே, இதை இப்படி சீரழிக்கிறீங்களே, உங்களுக்கு நியாயமா இருக்குதா அப்படின்னு ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேள்வி கேட்கிற. கிரவுண்ட் லெவலுக்கு வாங்க. கிரவுண்ட் லெவல்ல தொண்டர்களுக்கிட்ட நீங்க உங்க கருத்தை கேளுங்க. நீங்க பண்ணுது, நீங்க பேசுறது எல்லாம் கரெக்டா தப்பா அப்படின்னு தொண்டர்கள் நினைக்கணும். யாரு கூட, ஏன்னா எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி, இவங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு தொண்டர்களும் நம்பினாங்க. அது செஞ்சு காட்டுனாங்க. இதே ஜெயலலிதா அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க, தான் செஞ்சது தப்பு, என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் பாஜக கூட என் ஜென்மத்திலே நான் கூட்டணி வைக்க மாட்டேன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் கூட்டணி வைக்கவே மாட்டேன், நான் இறந்துட்ட பேரு கூட அதிமுகன்ற ஒரு கட்சி பாஜக கூட கூட்டணி வைக்காது அப்படின்னு சூளுரைத்துட்டு போன ஜெயலலிதாவுடைய கனவை நீங்க சதைச்சிருக்கிறீங்க. இதுல இவர் சொல்றாரு ஜெயலலிதாவுடைய கோயிலை சூறையாடுனாங்க ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னு. ஆனா அவங்களுடைய கனவு கோட்டையை நீங்க இடிச்சு சுக்குநூறு ஆக்கிட்டீங்களே. பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதிமுகவை கட்டமைச்சு கொடுத்துட்டு போனாங்க. ஆனா நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சு சீரழிச்சிட்டீங்களே. மோடியா லேடியா அப்படின்னு கேட்ட ஜெயலலிதா எங்க, நீங்க மோடி எங்க டேடின்னு சொன்ன அதிமுக எடப்பாடி பழனிசாமி எங்க அப்படின்னு இங்க நம்ம பிரிச்சு பேசலாம்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் குறித்து சொல்றாரு, ஜெயலலிதாவோட கோயில சூறையாடுனவங்களை நான் விட மாட்டேன், அவங்களே நீங்க சுக்குநூறா உடைச்சிட்டீங்களே. ஏன்னா நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒண்ணு விஷயம் இருந்தது. ஆனா நான் தான் பொதுச் செயலாளர், எம்ஜிஆர் உருவாக்கின அந்த கொள்கையில விதிகளை நீங்க நீக்கிட்டு அதை சூறையாடலையா? அதை நீங்க அந்த விதிமுறைகளை நீங்க மாத்தலையா? உங்க சுயநலத்துக்காக நீங்க மாத்தலையா? ஜெயலலிதாவும் எம்ஜிஆருடைய விதிமுறைகளை கொண்டு வந்தாங்க, அவங்க கூட மாத்தல. அவங்க நினைச்சதுதான் மாத்திருக்கலாம். ஏன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் இறந்த பிறகு இந்த அதிமுக சதர் இருந்தது, அதை ஒரு அணியில கட்டமைச்சு கொண்டு ஒரு கட்டுக்கோப்போட, ராணுவ கட்டுக்கோப்போட அந்த கட்சியை என்ன பண்ணாங்க, நிலைநிறுத்தினாங்க. அவங்க நினைச்சிருந்தா எது வேணாலும் மாத்தி இருக்கலாம். எம்ஜிஆர் உருவாக்கின பைலாவே உடைச்சு அவங்க மாத்தி இருக்கலாம். அவங்களுக்கு அந்த உரிமை இருந்தது, அந்த கட்ஸ் அவங்களுக்கு இருந்தது. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, எம்ஜிஆருடைய விதிமுறைகளை மாத்தக்கூடாது, அவர் உருவாக்கின சட்டத்திட்டங்களை விதிமுறைகளை மாத்தக்கூடாதுன்னு அதே முறையில கடைபிடிச்சுன்னு வந்தாங்க ஜெயலலிதா. ஆனா அதை நீங்க சுக்குநூறா சூறையாடலையா, உடைக்கலையா, சிக்கி சின்னாபின்ன மாத்தலையா? நீங்க அதிமுகவை பண்ணாததா, அதிமுக கட்சியை நீங்க பண்ணாததா? ஓபிஎஸ் அவர்கள் பண்ணிட்டாரு, அப்போட அது ஓபிஎஸ் பண்ணல, இபிஎஸ் செட் பண்ண ஆளு அப்படின்னு தான் ஓபிஎஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. சோ எடப்பாடி பழனிசாமி எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவாரு அப்படின்னு எல்லாருக்கும் ஒண்ணு தெரிஞ்சதுதான். சசிகலா அவர்கள் உங்களை நம்பி கொடுத்துட்டு போனாங்க, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணீங்க, அந்த நன்றி கடன் எங்க போச்சு? சசிகலாவுக்கு நீங்க நன்றி கடனா இருந்தீங்களா? டிடி விதிநகரன் எல்லா எம்எல்ஏக்களும் சதறி போனாங்களே, எடப்பாடி பழனிசாமியா அவர் தலைமையில நாங்க இருக்க மாட்டோம்னு, அப்ப எல்லாரையும் அவர் கட்டமைச்சாரு, துணை பொதுச் செயலாளர் இருந்து, அவருக்கு நீங்க நன்றி கடனா இல்லையே. ஓபிஎஸ் நம்பிக்கையில்லா தீர்மானத்துல உங்களுக்கு ஆதரவா வாக்களிச்சாரு, அவருக்கு நீங்க நன்றி கடனா இல்லையே. இந்த ஆட்சியை காப்பாத்தி கொடுத்ததுல ஓபிஎஸ் அவர்களுக்கும் பங்கு உண்டு, எல்லாருக்கும் பங்கு உண்டு. ஆனா இவர் இங்க இருக்கிற எல்லா செஞ்ச நன்மைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு பாஜக தான் காப்பாத்தி கொடுத்துச்சு, பாஜக தான் என்ன ஆட்சியில் அமர வச்சது அப்படின்னு பாஜகவுக்கு சொம்பு மேல சொம்பு தூக்குறாரு, மகுடம் சூட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் எங்க போய் முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியவில்லை. ஆனா அதிமுகவுடைய தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலைமையில இருக்கிறாங்க. உங்க கூட இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் வேணா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், நீங்க பேசுற பேச்சுக்கு எல்லாத்துக்கும் ஆஹா ஓஹோன்னு சொல்லலாம். ஆனா அடிமட்ட தொண்டர்கள், உண்மையான ஜெயலலிதாவின் விசுவாசிகள், அதிமுக தொண்டர்கள் எல்லாம் உங்க மேல கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க பேசுற பேச்சுகள் அது மாதிரி, நீங்க செயல் அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, ரொம்ப கோபத்துல இருக்கிறாங்க. இனி அதிமுகவை இதே நிலைமையில தான் இருக்கும், இன்னும் பல பிரிவுகளா பிரியும். இனி அதிமுக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிரிஞ்சு போவாங்க அப்படின்னு தான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு. ஏன்னா இப்போ திமுக நடத்துற இந்த முப்பெரும் விழாவோட கிட்டத்தட்ட 5000 பேர் என்ன பண்ண போறாங்க, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில போயிட்டு அதிமுக இருக்கிறவங்க
அவங்க பிரிஞ்சு போயிட்டு சேர போறதா தகவல் வந்துட்டு இருக்கு. இன்னும் அதிமுகல நிறைய பேர் பிரிஞ்சு இனி அதிமுக இருந்தா இது அதிமுகவா இருக்காது, பாஜகவா தான் இருக்கும். ஒத்துக்கிட்டாரு, பாஜக தான் காப்பாத்தி கொடுத்தது அப்படின்னு. இனி பாஜக ஆண்டா என்ன, அதிமுக ஆண்டா என்ன, இனி அதிமுக பாஜக பின்புலத்துலதான் இயங்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டாரு. அந்த 4 வருஷம் ஆட்சி காப்பாத்தி கொடுத்தது அவங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்யல, பாஜக தான் ஆட்சி செஞ்சது. அதனாலதான் பாஜகவுடைய திட்டங்கள் எல்லாமே இங்க செயல்படுத்தப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டு இருக்காரு அவருடைய வாயினால. எடப்பாடி பழனிசாமி சொல்றாருல, பாஜக எப்படி திட்டங்களை இங்க செயல்படுத்த முடியல அப்படின்னு தவிச்சுன்னு இருக்கு. திமுக இங்க ஆட்சி செய்யும் போது, திராவிட மாடல் ஆட்சி செய்யும் போது ஒவ்வொரு திட்டங்களை எதிர்க்கிறாங்க, ஏன்னா மக்களுக்கு எதிரான திட்டங்கள். ஆனா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்யும் போது அந்த திட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறமும் பாஜக செயல்படுத்துகிற திட்டங்களை திமுக அரசு இருந்தா எடுத்துட்டு வர முடியாது. இதுவே எடப்பாடி பழனிசாமி இங்க இருந்தா தமிழ்நாடு சூறையாடப்படும் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டு இருக்காரு. சோ மக்கள் தான் சிந்திக்கணும். ஆனா ஒட்டு மொத்தத்துல அதிமுக கொஞ்சம் செதறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு தான் பொறுத்திருந்து பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமி நான் 4 வருஷம் ஆட்சி செஞ்ச அதிமுக ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தது பாஜக தான், அதுக்கு நான் நன்றி கடனா இருந்து இப்போ நான் கூட்டணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றதுல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.